வெளிநாட்டவருக்கு குடும்ப விசிட் விசா வழங்குவதை மீண்டும் தொடங்க குவைத் அரசு முடிவு செய்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி இந்த முடிவானது பிப்ரவரி 7, 2024 புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் என குவைத் அரசு கூறியுள்ளது. இதற்காக மெட்டா தளத்தின் மூலம் விசா பெற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். குடும்ப விசிட் விசா விண்ணப்பங்களுக்கான ஒரு சில நிபந்தனைகளும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் ஆகியோருக்கு விசிட் விசா பெற விண்ணப்பதாரர் குறைந்தபட்ச மாத சம்பளமாக 400 தினார் பெற்றிருக்க வேண்டும். மேலும் 800 தினார் சம்பளம் உள்ளவர்கள் மற்ற உறவினர்களான சகோதரர்கள், மனைவியின் தாய் தந்தை, மனைவியின் உடன்பிறப்புகள் ஆகியோருக்கான விசிட் விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம். குவைத்திற்கு சொந்தமான ஏதாவது ஒரு தேசிய விமான நிறுவனத்தில் உங்கள் விசிட் விசாவில் வந்தவர்கள் வருவதற்கும் திரும்ப செல்வதற்கும் டிக்கெட்களை எடுத்துக்கொள்ள மட்டுமே அனுமதி உண்டு என கூறப்பட்டுள்ளது. மேலும் விசிட் விசாவை ரெசிடென்ஸ் பெர்மிட்டாக மாற்றுவதற்கு விண்ணப்பிக்க மாட்டேன் என்பதை உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும். மேலும் விசிட் விசாவில் வந்துள்ள நேரத்தில் ஏதாவது காரணத்தால் சிகிச்சை தேவை என்றால் அரசு மருத்துவமனைக்கு பதிலாக தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே சிகிச்சை பெற வேண்டும். விசிட் விசாவின் காலம் முடிந்தும் சட்டத்தை மீறி நாட்டில் தங்கியிருந்தால் விசிட் விசாவில் வந்த நபர்கள் மற்றும் அவர்களுக்கு விசா எடுத்த ஸ்பான்சர் ஆகியோர் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என குவைத் அரசு கூறியுள்ளது. குவைத் அரசு கடந்த வருடங்களாக குடும்ப விசா வழங்காமல் வந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி பாதியில் குடும்ப விசாக்களையும் வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் குவைத்தில் வாழும் தமிழர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.